சாதாரணமாக 10,000 பேர் ஒருவருக்கு தான் அது ஒரு கலையாக வந்து அமையக்கூடிய தன்மை உடையது. அந்த கலையை அவருடைய பெற்றோர்களும் பெற்றிருந்த காரணத்தினாலே குடும்பத்திலே மூத்தவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதற்கு தகுந்தபடிதான் குழந்தைகளும் வருவார்கள். அதுதான் பரம்பரை என்று சொல்லப்படுகின்ற செய்தி பலவாறாக தெரிந்து பேசினாலும் அதுதான் உண்மையாக பெற்றோர்கள் எவ்விதம் இருந்து எப்படி நடத்துகின்றார்களோ அதற்கு தகுந்த ஒன்றுதான் குழந்தைகளுடைய சிறப்பு வருவது என்பதை செய்தி. அதன்படி இந்த பல சிறப்புகளை குருகிரி காலத்திலே பெற்றார்கள். அதுல எனக்கு ஒரு பெருமை உண்டு. வடத்தூரிலே இருக்கக்கூடிய முக்கண்ணப்பர் ஆலயத்திலே அவர்கள் இந்த விழாவை வந்து அங்கே உமானந்தனி அவர்களுடைய பாடல்களை எல்லாம் குறிப்பாக தேவார திருமுறைகளை அந்த கோவிலிலே பாடியவருடைய பெருமை நான் அப்பொழுதே உடனே சொன்னேன். நீங்கள் உலகம் முழுவதும் போரோச்சுவீர்கள், திருமுறைகள் உங்களால் போரோச்சப்படும் என்று எனக்கு தோன்றியது. அது இவ்வளவு சீக்கிரத்திலே நடைமுறைக்கு வந்து அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று பலவிதமான செய்திகளை கரற்கரும் செய்திகளை எல்லாம் செய்து கொண்டு வரக்கூடிய அந்த உமானந்தனி அவர்களுக்கு இதுவரை ஆன்மீக தரவை பண்டிகை வகுப்பு சார்பாக உமானந்தனி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு தெய்வீக இசை அரசி அது எத்தனையோ வகையில இசை அரசி இருக்கலாம், கர்நாடக இருக்கலாம், இருக்கலாம். ஆனால் தெய்வத்தை சார்ந்ததாக நமது தமிழ் மக்கள் அனைவரும் தெய்வத்தை முன்வைத்துத்தான் ஞானசம்பந்தர் முதற்கொண்டு எல்லோரும் பெருமானுடைய பெரும் புகழ்பாடுவதை வைத்துத்தான் செய்தார்கள். அந்த நிலையிலே நமது ஆன்மீக பேரவையானது உமானந்தனி அவர்களுக்கு தெய்வீக இசை அரசி என்ற பட்டத்தை உங்கள் சார்பாக வழங்கி எல்லோரும் பெருமை அடைகிறோம் என்று கூறி எல்லாருமே கவர் ஆகும் சார். எல்லாருமே பக்கத்துல நின்னீங்கன்னா நீங்க பக்கத்துல நின்னீங்கன்னா கவர் ஆகும் சார். இசை நாடகம் என்று மூன்றாக பிறந்த பொழுதே மூன்றாக பிறந்த ஒரு மாபெரும் மொழி. அதிலே இசையும் நாடகமும் இரண்டு கண்கள். அவைகள் இசை இல்லாமல் நாடகம் இல்லை, நாடகம் இல்லாமல் இசை இல்லை. அந்த முறையிலே நமது உடுமலை மட்டத்திலே 2 குழந்தைகள் இவ்வளவு பெரும் சிறப்பு அடைவது நமக்கு எல்லோருக்கும் மிக மிக மகிழ்ச்சியான செய்தியாக இருப்பதனாலே இந்த சபையின் சார்பாக சபரிஸ்ரீ சக்திவேல் அவர்களுக்கு தெய்வீக உங்கள் சார்பாக அவர்களுக்கு பட்டம்
மதிப்புக்கு அவர்கள் வழங்குவார். விருது பெற்ற அங்கீகாரங்களை பெற்ற 2 குழந்தைகளையும் இந்த சபை வாழ்த்துகிறது. வாழ்வாங்கு வாழ உங்களுக்கு வயதிருக்கிறது. ஞான குழந்தை ஞான சம்பந்தரை பற்றி தமிழ் இலக்கிய வரலாற்றில் படிக்கும் போதெல்லாம் நான் நினைப்பேன், இப்படி ஒரு குழந்தை இந்த உலகில் இருக்கிறதா என்று. அந்த ஐயப்பாடுகள் அனைத்தும் உமானந்தையை பார்த்த போது முழுவதுமாக நீங்கிவிட்டது. ஒரு குழந்தை கருவிலே திருக்குறளையாராக இருக்க முடியும். அந்த குழந்தையால் 1000க்கு மேற்பட்ட பாடல்களை மனனமாக செய்ய முடியும் என்பதற்கு ஒரு உடுமலையில் இருந்து ஒரு நம்பிக்கை ஒளி நம் நந்தினி என்று சொல்லலாம். அதே போல அப்பரடிகளை பற்றி படிக்கும்